வணக்கம். 1962 வருஷத்துல போலீஸ்காரன் மகள் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களுடைய அட்டகாசமான திரைப்படம். பிரமாதமான படம். பிளாக் அண்ட் ஒயிட் தான், ஆனா கலங்கடிச்சிரும் படம். மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் இணைந்து இசையமைத்த பாடல்கள் எல்லாமே தேன் தான். திகட்ட திகட்ட கொடுத்துருப்பார். அதே போல கவியரசு கண்ணதாசனுடைய பாடல்கள் இந்த படத்துக்கு பெரிய பலம் சேர்த்துச்சு. முத்துராமன், சகசரநாமம், பாலாஜி அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பற்றி ஏற்கனவே அண்ணனுக்கும் தங்கைக்குமான இந்த மன்றத்தில் ஓடி வரும் அப்படின்ற பாட்டை பற்றி முன்னாடி சொல்லியிருந்தேன். இந்த படத்தில் எல்லா பாட்டை பற்றியுமே சொல்லலாம். இதில் புஷ்பலதாவுக்கும் கே பாலாஜிக்கும் ஒரு டூயட் பாட்டு. அந்த டூயட் பாட்டில் பிபி ஸ்ரீனிவாஸ், ஐயோ பிபி ஸ்ரீனிவாசனுடைய பாட்டு, அந்த குரல் நமக்கு கேட்டாலே அதே மனசு அப்படியே அமைதியாயிட்டே வரும். எத்தனை டென்ஷன் இருந்தாலும் அப்படியே குறைந்து ஒரு அமைதியான ஒரு அப்படியே சாந்த சுரூபமான ஒரு நிலைக்கு மனசு அப்படியே வந்து ஒரு குழு குழு குழுன்னு ஆயிடும் அப்படிங்கிறது மட்டும் நிஜம். அவர் என்ன மாதிரியான பாட்டு பாடினாலும் சரி, அந்த குரல் வாய்ஸ் அப்படி ஒரு மகிமை மிக்கது. அந்த பாட்டு தான் வாழ்வெல்லாம் பாட்டில் வரக்கூடிய இந்த பாட்டு. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது, இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. அதாவது நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். இப்போ ஒரு படம் தலைப்பு, அந்த படத்தினுடைய பேரை வச்சு ஒரு தலைப்பே வச்சு ஒரு படமே எடுத்தாங்க. அந்த படம் வந்து நமக்கெல்லாம் கோபம் ஊட்டுற படமாக மாறி போயிடுச்சுங்கிறது வேதனையான விஷயம். இந்த பாட்டு பாருங்க. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது, இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. நிலவு குளுமையா இருக்கக்கூடியது, ஆனா சூரியனை போல நெருப்பா தகிக்குது. ஏன் கோபம்? அப்படி என்ன என் மேல கோபம்? மலருங்கிறது எவ்வளவு அட்டகாசமானது, ஆனா மலருக்கு கோபம், ஆனா முள்ளா மாறுதான். அப்படி இருக்கா, முள்ளு மாதிரி ஆயிடுச்சு. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது, இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. கனிமொழிக்கென் மேல் என்னடி கோபம் கனலாய் காய்கிறது, உந்தன் கண்களுக்கென் மேல் என்னடி கோபம் கனையாய் பாய்கிறது. என்ன வரிகள்! அடுத்தாப்புல பாருங்க. குலுங்கும் முந்தானை சிரிக்கும் அத்தானை விரட்டுவதே நடியோ, குலுங்கும் முந்தானை சிரிக்கும் அத்தானை விரட்டுவதே நடியோ, உந்தன் கொடியிடை இன்று படை கொண்டு வந்து கொள்வதும் ஏனடியோ. குலுங்கும் முந்தானை சிரிக்கும் அத்தானை விரட்டுவது ஏனடியோ, உந்தன் கொடியிடை இன்று படை கொண்டு வந்து கொள்வதும் ஏனடியோ. திருமண நாளில் மணவரை மீது இருப்பவன் நான் தானே, என்னை ஒரு முறை பார்த்து ஓரக்கண்ணாலே சிரிப்பவள் நீதானே. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது, இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. அடுத்தாப்புல இன்னும் கொஞ்சிறாரு. சித்திரை நிலவே அத்தையின் மகளே சென்றதை மறந்துவிடு, சித்திரை நிலவே அத்தையின் மகளே சென்றதை மறந்துவிடு, உந்தன் பக்தியில் திளைக்கும் அத்தான் எனக்கு பார்வையை திறந்து விடு, உந்தன் பக்தியில் திளைக்கும்
தான் எனக்கு பார்வையை திறந்து விடு. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், நெருப்பாய் எரிகிறது. இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம், முள்ளாய் மாறியது. பிபி ஸ்ரீனிவாஸ் எப்பேற்பட்ட ஒரு பாடகர். அதில் பாலாஜி பேரழகனா இருப்பார். புஷ்பலதாவுடைய அழகு அவ்வளவு பாந்தமாக இருக்கும். இந்த மியூசிக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி போட்ட டியூன், மெல்லிசை மன்னர்களுடைய ராஜாங்கம், கவியரசு கண்ணதாசன். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம்னு காதலிட்ட கேட்குறேன். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், நெருப்பாய் எரிகிறது. மலருக்கு என்மேல் என்னடி கோபம், முள்ளாய் மாறியது. அப்படின்னு எப்பேற்பட்ட சிந்தனைகள் பாருங்க. கவியரசு ஸ்ரீதர் சார் ரொம்ப அழகாக டைரக்ட் பண்ணியிருப்பார். அவருடைய ஒவ்வொரு இடமும் ஆங்கிள் வைக்கிற ஸ்டைலும் அவ்வளவு பிரமாதமாக இருக்கும். வாழ்வெல்லாம் பாட்டில் இந்த நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற பாட்டு மேலே எனக்கு எப்போதுமே ஒரு தனித்ததான ஒரு மோகம். வணக்கம்.